நீங்க உங்க மொபைல் டிஸ்ட்ராக்ஷன அவாய்ட் பண்ணி, உங்க ஸ்டடீஸ்ல வந்து லாங் ஹார்ஸ் வந்து ஃபோக்கஸ் லூஸ் பண்ணாம படிக்கிறதுக்குண்டான டிப்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து நார்மல் டிப்ஸ் வந்து கிடையாது. ரியல் ஹேபிட் பில்டிங் ஹேக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து த ஃபோன் அவுட் ஆஃப் ரீச் ரூல். இது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான டெக்னிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கையிலயோ இல்ல வந்து நீங்க ஸ்டடி டேபிள்லயோ உங்கள்ட்ட ஃபோன் இருக்கு அப்படின்னா, 70% நீங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க. ஃபோன் பக்கத்துல இருக்கனால. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃபோனை வந்து 5 ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா பிரெயின் வந்து காமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரமாக இருக்கப்ப உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஃபோன் இன்டு ஸ்டடி ஒன்லி டிவைஸ். மேக்ஸிமம் யூடியூப் வந்து சிலர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து படிக்கிறதுக்குண்டான அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை மட்டும் ஆக்டிவில் இருக்க மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவும் குறையும். இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து லாக் அவுட் பண்ணி பர்மனெண்ட்டாக வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் டம்ப் மோட் ஃபார் ஸ்டடியிங். ஃபோன் வந்துட்டு ஏரோப்ளைன் மோடில் வந்து போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒய்ஃபை இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனை வந்து மேக்ஸிமம் டிக்ஷனரி, கால்குலேட்டர் இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கள். இதுதான் வந்து டம்ப் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோனோட ஸ்மார்ட்னஸ் குறைஞ்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, 3 ஆப் லிமிட் ரூல். டெய்லி மேக்ஸிமம் வந்து 3 ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. யூடியூப் வந்து படிக்கிறதுக்கும், வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேமிலி சம்மந்தமாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்கும், ப்ரௌசரில் வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஆப்பை மட்டும் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஸ்டடீஸ்லேருந்து நீங்கள் அவே ஆகாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ட்ரிக். ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வந்து இப்படி செட் பண்ணிக்கிங்க. ஸ்டடி 10 மினிட்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மூளை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பைலட் சிக்னல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி 10 மினிட்ஸ் ஃபஸ்ட் அப்படி போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்க்ரீன்லேயோ இல்லை வால்பேப்பர்லேயோ. நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஏர் டைம், 10 மினிட்ஸ் ஃபோன் டைம். ஸோ உங்களால் சுத்தமாக படிக்கவே முடியலை, ஃபோன் தான் பார்க்க தோணுது அப்படின்னா கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 சைக்கிள்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோனோட யூசேஜும் கண்ட்ரோல்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கீப் ஃபோன் இன் அனதர் ரூம் வென் எனர்ஜி லோ. எப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட எனர்ஜி குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்டேஷன் வரும். ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பிரெயினில் வந்து இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஃபோனை வந்து முடிஞ்ச அளவுக்கு வேறு ரூமில் வைங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு மறந்துடும் ஃபோன் இருக்குது அந்த தாட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு படிக்கிறதுல வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வந்து மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சோசியல் டிடாக்ஸ் டைமிங் கோல்டன் ஜோன். மார்னிங் 3 ஹார்ஸ் ப்ளஸ் நைட் 2 ஹார்ஸ் வந்து ஃபோனை வந்து தொடவே கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நோ ஃபோன் ஜோன். அந்த டயத்தில் வந்து ஃபோனை எடுக்கவே கூடாது. ஸோ இந்த டயத்தில் வந்து பிரெயின் பீக் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். அப்போ லாங் ஸ்டடி வந்து உங்களால் பாசிபிளாக்க முடியும். ஸோ இந்த டயத்தில் எப்போவுமே ஃபோன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டர்ன் ஃபோன் இன்டு கோல் பார்ட்னர் நாட் எனிமி. ஃபோனை வந்து மேக்ஸிமம் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ அலாம் நேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி படிக்கணும், டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஈஸி நோட்ஸில் ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணால் டைம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி ரிமைண்டர் வைங்க ஃபோனில். ஸோ இப்படி பார்க்குறப்ப உங்கள் பிரெயினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டைரக்ஷன் கிடச்ச வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ டிஎன்பிசிக்கு படிக்கணும், டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்க்ரோல் இஸ் ஈக்குவல் டு டைம் வேஸ்ட். இந்த மாதிரி ரிமைண்டர் வந்து போட்டு சேவ் பண்ணுங்கள். ஒரு அலாரம் மாதிரி, ஈஸி நோட்ஸ் மாதிரியோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அலாரம் கூட செட் பண்ணி இந்த மாதிரி அலாரத்தில் கூட இப்படி வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீப் யுவர் ஹேண்ட்ஸ் பிஸி.
நீங்க அதிகமா டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு காரணம், உங்க ஹேண்டும், மைண்டும் கேப் இருக்கனால தான். இப்போ வந்து உங்கள சுத்தி பென்னு, நோட்டு, புக்ஸு, ஹைலைட்டர் இந்த மாரி கன்டினியூஸா நீங்க மூவ்மெண்ட்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்புட்னா, ஸ்க்ரோலிங்கோட அர்ஜ் வந்து தானா வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஏன்னா, உங்க உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரோல் பண்ணி அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ, அத மாத்துறதுக்கு நீங்க பென்னு, நோட் புக்கு, ஹைலைட்டர் இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்புட்னா, உங்க ஹேண்ட் வந்து பிஸியா இருக்கும். ஸோ, இந்த டெக்னிக்குமே வந்து ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கலாம். ஃபோனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் ஈஸியாகவே. நெக்ஸ்ட்டு பில்டு ஸ்டடி ஸ்டாமினா லைக் ஜிம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 25 மினிட்ஸ் படிங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 35, 45, 60, 90 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டுட்டு போங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரெயினுக்கு எண்டூரன்ஸ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். லாங் ஹார்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க. யூஸ் ஸ்டடி ஜோன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெட்டுனா வந்து தூங்குறதுக்கு. ஸோ பெட்டில் உட்காந்து படித்தா ஒரு சிலருக்கு தூக்கம் வந்துடும். ஸோ படிக்கிறது செட் ஆகாது. இப்போ அதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டு டேபிளில் தான் உட்காந்து படிக்கணும். டேபிள்ஸ் ஈக்குவல் டு ஸ்டடி அப்படின்னா டேபிளில் உட்காந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சோஃபானா ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஜோன்ஸை வந்து நீங்கள் செப்பரேட்டாக வைக்கையில் பிரெயினில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோக்கஸ் வந்து ஷார்ப் ஆயிரும். ஸோ டேபிள் யூஸ் பண்ணி படிங்க. இந்த மாதிரி டேபிள் வச்சு படிங்க. ஸ்டடி டேபிள்னு ஒரு அலாட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ஜோனை கொடுங்க. ஸோ பிரெயினில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இஃப் தென் டெக்னிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் ஐ பிக் ஃபோன் தென் ஐ ரீட் 1 பேஜ் அப்படி சொல்லி பாருங்களேன். ஃபோனை டச் பண்ணவே மாட்டீங்க. பிரெயின் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு மேக் ஃபோன் டிஃபிகல்ட் டு யூஸ். ஆப் லாக், லாங் பாஸ்வேர்ட், ரிமூவ் ஷார்ட்கட்ஸ், ஹோம் ஸ்க்ரீன் எம்டி. ஃபோன் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருந்தால் டிஸ்ட்ராக்ஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ லாங் பாஸ்வேர்ட் போடுறீங்க அப்படின்னா, ஸோ இதை போட்டு இதை ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஃபோனோட யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெக்னிக்கும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கீப் அ டிஸ்ட்ராக்ஷன் நோட் புக். இப்போ ஃபோனை எடுக்கணும் போல் ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு எழுதி வைங்க. ஒரு ரைட்டிங் எழுதுங்க. அந்த அர்ஜ் வந்து பிரேக் ஆகும். ஃபோக்கஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். ஒரு வீடியோ பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டக்குனு அந்த நோட்டில் வந்து எழுதி வச்சுருங்க. அப்போ ஃபோனை அப்புறம் இதை படித்து முடிச்சுட்டு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிடும். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் லாங் ஸ்டடி ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை ரொட்டீனாக வந்து ஏற்படுத்திக்கங்க. மார்னிங் வந்து 90 மினிட்ஸ் டீப் ஸ்டடி பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு எம்சிக்யூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. ஈவினிங் வந்து ஒரு 60 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டாப்பிக்கை, கொஞ்சம் ஹார்டான டாப்பிக்கை எடுத்து படிங்க. நைட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஃபோனோட யூசேஜும் குறைஞ்சு உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்களும் எந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ரொம்ப லாங் ஹார்ஸ் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கலாம். ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா மெமரி ஹேக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். எப்படி வந்து படித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கலாம், கான்சன்ட்ரேஷனை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.